சரசே 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 என் கூட பேசாதீங்க. ஏன் நான் லேட்டா வந்தேன்னு கோவமா? பாரு, உனக்காக மல்லிகைப்பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். அதாண்டி லேட்டு. திருநெல்வேலி அல்வாவா? இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனுஷன் சந்தோஷத்துல நிரம்பி வலிய போகுது. மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? ஒரு 4 நாள்ல நடக்கும் சாமி. அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா? அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம், புள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அந்நியனாலதான் சாமி நடக்கும். அப்படியா? ஆமா. டேக், இன்னும் 4 நாள் கழிச்சு வா, 100 ரூபீஸ் தர்றேன். சரி சாமி. டேய், நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி. என்ன இது பெரிய தொழிலே? ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா? இந்த தொழிலை நீ விட்டுட்டீங்கன்னா இந்தியாவுல பல கோடி ரூபாய் நஷ்டமாகிடுமா? நல்லா தூங்குறவன 4 மணிக்கு நாய் மாதிரி கத்தி எழுப்புற நாய் நீ தொழிலை பத்தி பேசுறியா? போடா. டேய், கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வரணும். அவசியம் வர்றேன் சாமி. போடா. இப்படி கொஞ்சம் காட்டு. அப்பா, பூ வாடே கும்முன்னு இருக்குது, உள்ள குழம்பு வாடே கும்முன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? உங்களுக்கு பிடிச்ச ஐரமீன் குழம்பு தாங்க. இத பாருங்க, தேங்காயும் புளியும் அரைச்சு அரைச்சு கையெல்லாம் சவந்து போச்சு. அடடடடா, இந்த செவந்த கைக்கு பின்னாடி ஏதாவது செய்வோம். கொட்டையெல்லாம் அரைச்சு அப்பா. அதாங்க புளியும் கொட்டைங்க. கொட்டையெல்லாம் எடுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்புல ஊத்திருக்கேங்க. ஓ, அதான் எல்லாரும் புளிய கரைச்சுதான் ஊத்துவாங்க, நீ அரைச்சு ஊத்தி இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா? எந்திரே. ஐயரமீனா சாப்பிடுறீங்களா? இந்த அருள் கொட்டையை உடைச்சு போடுறேன். இந்தா, நீ சாப்பிடு. இல்ல நீங்கதான். இல்ல நீ சாப்பிடு. இல்ல நீங்கதான். நீதான். முதல்ல நீங்கதான். சாரி, ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். சாப்பிடாதீங்க. டேய், அவசரத்துக்கு பிறந்தவனே, ஏன்னா சாப்பிடுவது வேண்டாங்கற? அதுல விஷம் கலந்து இருக்கு. விஷமா? ஆமா, உங்களை கொல்றதுக்காக அண்ணி அருள் கொட்டையை அரைச்சு குழம்புல போட்டுருக்காங்க. ஐயோ இல்லைங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு. நீ நீ வேணா இந்த கோழி கொடுத்து பாருங்களேன். கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறதுக்கு லேட் ஆகு. இந்தா, நீ ஒரு வா சாப்பிடு. நானும் சேர்த்து போயிருவேன். சரி, இந்த குடு. கொண்டாங்க, குடு. சாப்பிடுங்க. ஐயோ, இங்க பாருங்க, செத்து போச்சு. அடி பாவி, விஷம் கலந்த குழம்பைய வச்சிருக்க நீ. இல்லங்க, என்ன நொல்லைங்க அப்படின்னு நான் திருப்பி திருப்பி கேட்டேன். அது என்ன கொட்டாண்டு? அது புளியம் கொட்டானு என்கிட்ட மழுப்பிட்டாடா. இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது அது அரளி கொட்டாண்டு. கொட்டை அரைச்சா நீ குழம்பு வைக்கிறேன். ஏண்டி, எமங்கிட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி, அவ பிறந்த நாடு இது. நீ கட்டுன புருஷனுக்கு அரளி கொட்டை இறச்சி வச்சு நீ கொல்ல பாக்குற. தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்தலன்னா என் கதி என்ன ஆகுறது? போடு. ஏய், என்னப்பா இது? கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆள பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. டேய் சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 years பேக்ல அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், நாங்க எப்பதாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ, என்ன ரொம்ப தான் சொல்ற? இனிமே 1 நிமிஷம் கூட உன்னோட வாழ மாட்டேன். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இனிமே நானும் 1 நிமிஷம் கூட வாழ முடியாது. போடே. தாலி வாங்க விட்டீங்க? ஆமா. ஏய், தாலி கொடுத்துட்டு போடே. வந்த வேலை முடிஞ்சது. 15 நல்ல காலம் பிறந்திருக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும். வாடா மவனே, நல்ல காலமா பிறக்குது. இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய், என்ன சாமி?
நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சாமி. ஓஹோ. அன்னைக்கே என் மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவான்னு? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சில ஒரு ஜோதி தெரியுது. அப்படியே கொத்தி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி. என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். டேய் நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன். சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன். அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்? குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய? சாமி நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும். அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையை எடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல தலைச்சம்புள்ள மண்டையோடு. இது என்ன பண்ணும்? இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி 4 ஆட்டு ஆட்டினா வாயில இருந்து ரத்தம் வலியும். பாருங்க 2 ஆட்டு ஆட்டுனக்கு சைடுல ரத்தம் வலியுது. ரத்தம். 100 ரூபாய் தர்றீங்களா சாமி? வெயிட் வெயிட். இது என்னது? தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா. இது கடைசி புள்ளையோட மண்டை ஓட்டு இருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா? இது என்ன பண்ணும்? பண்றேன் பார். வா வாடா. வா 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 வா. வந்துரு 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 வந்துரு. வந்துதா? வந்தது. என்ன ரத்தம்? எப்போ வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால. மையால வரலடா மடையா. மண்டையை புடிச்சு ஆட்டுறதுனால வந்ததுடா. ஓடி போடா நாயே. 4 நாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா.